அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சியின் தலைப்பு எல்ஐசியின் நவ் ஜீவன் ஸ்ரீ என்கின்ற புதிய திட்டம். இந்த திட்டம் 4th ஜூலை 2025 முதல் அறிமுகமாகின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தோட எண் 912, பிளான் நம்பர் 912. இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம இன்றைய பயிற்சி வகுப்பில் நம்ம பதிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளானோட நேம் நவ் ஜீவன் ஸ்ரீ, பிளான் நம்பர் 912 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 4th ஜூலை 2025. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கண்டிஷன், அதாவது இந்த திட்டத்தில் யார் சேரலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மினிமம் ஏஜ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 30 நாள் முடிந்த குழந்தை முதல். சரிங்களா? அதிகபட்ச நுழைவு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 60 வயதுக்கு கொடுக்கலாம். எப்போன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 6 அல்லது 8 அல்லது 10, இந்த 3 பிபிடியில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 6 அல்லது 8 அல்லது 10, இந்த 3 ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 60 இயர்ஸ் நபர் வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்ரோல் ஆகலாம். ஓகேங்களா? இதே வந்து பிபிடி வந்து 12 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்ச நுழைவு வயது வந்து 59 வயது நபர் வரை இந்த ஸ்கீமில் எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மினிமம் ஏஜ் மெச்சூரிட்டி, குறைந்தபட்ச முதிர் வயது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதிகபட்ச முதிர் வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 75. ஸோ ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து மினிமம் 18 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மேக்ஸிமம் 75க்குள்ளே வர மாதிரி தான் நம்ம அந்த பாலிசி டேர்மை வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாலிசி டேர்ம் பார்க்கலாம். இப்போ பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மினிமம் மேக்ஸிமம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? குறைந்தபட்ச பாலிசி காலம், மினிமம் பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பிபிடி வந்து 6 ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் பாலிசி டேர்ம் மினிமம் கொடுக்கணும். ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் கொடுக்குற பிபிடி ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 8 அல்லது 10 இருந்தால் மினிமம் பாலிசி டேர்ம் வந்து 15 ஆண்டுகள். இதே நீங்கள் கொடுக்குற பிபிடி ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 12 இருந்தால் மினிமம் பாலிசி டேர்ம் வந்து 16. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மேக்ஸிமம் பாலிசி டேர்ம், அதிகபட்ச பாலிசி காலம் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள். அதிகபட்சம் 20 ஆண்டுகள். இது வந்து பிபிடி வந்து 6 அல்லது 8 அல்லது 10 அல்லது 12, இதில் எந்த பிபிடியாக இருந்தாலும் மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் வந்து 20 ஆண்டுகள், நம்ம 20 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். தெரிஞ்சுக்க. அடுத்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம், இந்த பிபிடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ரீமியம் பேயிங் டேர்ம், இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 6 இயர்ஸ் அல்லது 8 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ் அல்லது 12 இயர்ஸ், இந்த 4ல் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது ப்ரீமியம் செலுத்தும் காலமாக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து சம்மர்ஷூட், குறைந்தபட்ச காப்புத்தொகை, மினிமம் சம்மர்ஷூட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அதிகபட்சம் உச்சவரம்பு கிடையாது. வாடிக்கையாளரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவரோட ஃபினான்ஷியல் ரேட்டிங் ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ 5 lakhs பேசிக் சம்மர்ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் நோ லிமிட். இது தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? எத்தனை மடங்கா இந்த சம்மர்ஷூட் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 மடங்காக இருக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 இருக்கலாம். இது தெரிஞ்சுக்க. பேசிக் சம்மர்ஷூட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எப்பொழுது ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வயதுக்கு குறைவான குழந்தையாக இருந்தால் பாலிசி எடுத்ததுலேருந்து 2 ஆண்டுகள் அல்லது 8 வயது, இதில் எது முன்னாடி வருதோ அப்போ இருந்து ரிஸ்க் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 8 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்த குழந்தையாக இருந்தால் இமீடியட்டாக ரிஸ்க் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 8 பிலோ 8 இருந்தால் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆர் 8 age, விச் எவர் இஸ் கம்மிங் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதே வந்து 8 ஏஜை கம்ப்ளீட் பண்ண நபராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக ரிஸ்க் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் மிக முக்கியமான சிறப்பான அம்சம் எப்படின்னா இந்த முதிர்வு பயன், இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அலாங் வித் கேரண்டி அடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி வித் கேரண்டி அடிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பேசிக் சம் அஷ்யூர்ட் தான் நம்ம சொல்கிறோங்க, வேற ஒன்றும் இல்லை. சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டிங்கிறது இந்த பேசிக் சம் அஷ்யூர்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பேசிக் சம் அஷ்யூர்ட் அலாங் வித் த கேரண்டி எடிஷன், இதைத்தான் முதிர்வு பயனாக தரோம். சரிங்களா? அடுத்து இறப்பு பயன். இந்த இறப்பு பயனில் தான் வந்து நம்ம இந்த பிளானை சூஸ் பண்ணுறப்ப 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு இறப்பு பயன் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆப்ஷன் 1, இன்னொன்று ஆப்ஷன் 2. இந்த ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தை பேஸ் பண்ணி டெரைவ் பண்ணுறாங்க. சரி, எப்படி டெரைவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1ங்கிறது அவர் செலுத்தக்கூடிய வருட டேப்லர் ஆனுவல் ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டேப்லர் ஆனுவல் ப்ரீமியத்திலிருந்து 7 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட், இந்த 2ல் எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதைத்தான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தாக நம்ம டிக்ளேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் ஆப்ஷன் 1ங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் 2ங்கிறது
அவர் செலுத்தக்கூடிய வருட டேப்லர் ப்ரீமியம் அதுலேருந்து 10 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட். இந்த 2 வேல்யூவில் எது அதிகமோ அதுதான் ஆப்ஷன் 2ன்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா 7 டைம்ஸ் வச்சுக்கோங்க ஆப்ஷன் 1னா, ஆப்ஷன் 2னா 10 டைம்ஸ். இது ரொம்ப ஈஸியாக புரிதலுக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த 2ல் நம்ம பாலிசி எடுக்கிறப்பே நம்ம லாகின் பண்ணுறப்பே ஆப்ஷன் 1 or 2ங்கிற சூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போ எடுக்கிறப்பே நம்ம ரிஸ்க் கவரேஜ் அதிகமாக வேணும்னா ஆப்ஷன் 2 போய்க்கிறோம், ரிஸ்க் கவரேஜ் கம்மியாக வேணும்னா ஆப்ஷன் 1 போய்க்கிறோம். ஸோ இதுதான் இறப்பு பயனில் நம்ம சூஸ் பண்ணுற வேல்யூ. ஸோ இது கூட அந்த அக்குமுலேட் ஆகிருக்கிற கேரண்டி எடிஷன். இப்போ எந்த ஆண்டு வரைக்கும் எந்த ஆண்டில் ரிஸ்க் கவரேஜ் நடக்குதோ அது வரைக்கும் உண்டான அக்குமுலேட் ஆகிருக்கிற அந்த கேரண்டி எடிஷனும் சேர்த்து வழங்கப்படும். இப்போ சொன்ன வேல்யூலேருந்து அதுவும் சேர்த்து வழங்கப்படும். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேரண்டி எடிஷன். இப்போ நம்ம கேரண்டி எடிஷனை உத்தரவாத தொகைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேரண்டி எடிஷன் எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10லிருந்து 13 ஆண்டுகள் பாலிசி டேர்மாக இருந்தால் 8.5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தராங்க. 8.5% வந்து அந்த டேப்லர் ஆனுவல் ப்ரீமியத்தில் வேல்யூலேருந்து தராங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பாலிசி டேர்ம் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த 10 ஆண்டுகள் அவர் செலுத்தியுள்ள டோட்டல் டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் இந்த வேல்யூலேருந்து 8.5% வந்து கேரண்டியாக அவங்களுக்கு தந்துடுறாங்க. ஓகேங்களா? இதே வந்து 14 to 17 ஆண்டுகளாக இருந்தால் 9% தராங்க. இதே வந்து 18லேருந்து 20 ஆண்டுகளாக இருந்தால் 9.5% தராங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 to 13 இயர்ஸாக இருந்தால் 8.5%, 14லேருந்து 17 இயர்ஸாக இருந்தால் 9%, 18லேருந்து 20 இயர்ஸாக இருந்தால் 9.5% வந்து தராங்க. இந்த வேல்யூ எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா டோட்டல் டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரீமியம் பெய்டு. அப்படின்னா அவர் எத்தனை ஆண்டுகள் செலுத்தியிருக்காரோ அது வரைக்கும் டோட்டலாக இருக்கிற டேபுலர் ஆனுவல் ப்ரீமியத்துலேருந்து இப்போ நான் சொன்ன பர்சன்டேஜ் வேல்யூவாக போட்டு அதை உத்தரவாத தொகையாக அவருக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட ஹைலைட்டு. ரைடர் பார்த்திங்கன்னா 4 ரைடர் நம்ம தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். அது வேணாலும் இன்க்ளூட் பண்ணியே நம்ம கொடுக்கலாம், ஏடிடிபின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபஸ்ட் ரைடர். இது ஒரு ஆப்ஷன் தான். ரைடர் வேணால் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம், ஏடிடிபி ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். இன்னொன்று ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், ஏபி ரைடர்னு சொல்லுவோம். அடுத்து 3வது டேர்ம் ரைடர், 4வது ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர். குழந்தைய பாலிசியாக இருந்தால் இந்த பிடபிள்யூபி ரைடர்னு சொல்லுவோம். அதையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்க 4 ரைடர்ஸ் இருக்குங்கிறது. அடுத்து இந்த டெத் பெனிஃபிட்டை, இந்த வாடிக்கையாளருக்கு இறப்பு ஏற்பட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய இறப்பு பயனை இன்ஸ்டால்மெண்ட்டில் வேணும்னா தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த 4 மோடு வகையில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம வாங்கிக்கலாம். அந்த சலுகையும் இருக்குது. அதே மாதிரி முதிர்வு பயன் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா ஸ்ப்ளிட் பண்ணி மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த 4 மோடில் எது வேணாலும் அவர் ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மோடு, பணம் செலுத்தும் முறை. ஸோ மோடு பார்த்திங்கன்னா இதில் எல்லா விதமான மோடும் இருக்குது. அதாவது மந்த்லினா ட்ரிபிள்எஸ் மூலிமா சேலரி டிடக்ஷன் அந்த ஸ்கீம் மூலிமா, அல்லது நேஷ், அது நேஷ்ல நேஷ் இருக்குது, நேஷ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து மந்த்லி மோடு மூலிமாவும் இந்த பாலிசி எடுக்கலாம், மாதம் பண்ணுற மாதிரி. 2வது குவார்டர்லி, 3வது ஹாஃப் இயர்லி, 4வது இயர்லி. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான மோடும் இதில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சலுகை காலம் வழக்கம் போல் இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லியாக இருந்தால் 30 நாள் சலுகை காலம், மந்த்லியாக இருந்தால் 15 நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரேஸ் பீரியட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து லோனும் மற்ற பாலிசி மாதிரி தான். ஸோ லோனும் நம்ம வேணும்னா அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த பீரியட், எந்த டேர்மில் நம்ம வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூ போட்டு கொடுப்பாங்க. ஸோ லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி சரண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சரண்டர் வந்து நாட் அட்வைசபிள். ஸோ பட் சரண்டர் ஆப்ஷனும் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமோட ஹைலைட்டே வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து ஷார்ட் டேர்ம் கொடுக்கலாம். அடுத்து கேரண்டி அடிஷன். ஸோ லாங் டேர்ம் போட்டாலும் நம்ம பிபிடி வந்து ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 20 இயர்ஸ் நீங்கள் பாலிசி டேர்ம் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஆனால் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 6 இயர்ஸ் மட்டும் போட்டாலும் போட்டுக்கலாம். அப்போ நம்ம 20 வருடம் கட்டணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இல்லை. ஷார்ட் டேர்மில் கட்டி முடிச்சாலும் ஒரு 20ல் நமக்கு ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வருது. ஸோ இதெல்லாம் சிறப்பம்சம்.
அல்லது பிபிடி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு 6 ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா அல்லது நம்ம 8 அல்லது 10 அல்லது 12 இந்த மாதிரி நம்ம டேர்ம் வந்து இந்த 4 பிபிடியில் ஏதோ ஒரு பிபிடி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பாலிசி டேர்ம் அக்கார்டிங் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா கேரண்டி எடிஷனுங்கிறது இந்த காலத்தில் வந்து வட்டி விகிதம் வந்து மாறிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம உத்தரவாத தொகையாக ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறோம். என்ன பாலிசி டேர்முக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம கேரண்டி எடிஷனாக தரோம் அப்படிங்கிறத பாலிசி இன்செப்ஷன் டைம்லேயே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ அதனால் நம்மளால் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி இறப்பு உரிமத்தையும் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ இந்த திட்டத்தோட ஹைலைட். ஸோ நம்ம முகவர் வந்து இந்த திட்டத்தை படித்து பார்த்துட்டு ஸ்கீமோட கேல்குலேஷன் பகுதியை பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டான வாடிக்கையாளர்கிட்ட இந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான் சமச்சூருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா கட்டாயம் வெற்றி அடையலாம். இந்த தகவலோடு இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். மற்றொரு பகுதியில் இதோட கால்குலேஷன் பகுதியும் நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு கேஸ் ஸ்டடியோட நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பிளானோட ஹைலைட்ஸும் இதோட பெனிஃபிட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கங்க. இந்த தகவலோடு இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.